ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணி இப்போ டிஎன்இபியில் ஏஐயா ஜாயின் பண்ணியிருந்தாங்க போன இயர். அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி இப்போ ரீசெண்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயஸ்ரீ மேம் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அவங்கள பற்றி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல், அப்புறம் அவங்க டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, அப்புறம் யூஜி பிஜிலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க டிஎன்இபி ஏஐ எங்கே ஒர்க் பண்ணாங்க, இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேசிக்கான இன்ட்ரோ வந்து அவங்க சொல்லுவாங்க. ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். என்னோட நேம் வந்து விஜயஸ்ரீ, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். என்னோட ஸ்கூலிங் வந்து 10th வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து பக்தாச்சலம் பாலிடெக்னிக் காலேஜ். ஆஃப்டர் தட் யூஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். அதுக்கப்புறம் பிஇ முடிச்சுட்டு எம்இ வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ல முடித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு இப்போதான் 2025ல ஏஐயா ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் 4 months அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை செலக்ட் ஆயிட்டு இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூசி ஆர்னில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர்னி. நீங்க டிஎன்இபி ஏஐயா செலக்ட் ஆனீங்கல்ல, எந்த லொகேஷன்ல இருந்தீங்க? நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டேஜ் 3ல வந்து ஏஐயா இருந்தேன் சார். ஓ, ஓகே. இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இருக்குல்ல, இது நீங்க எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? ஆக்சுவலா ஃபைனல் இயர் படிக்கும் போது கேட்டுக்காக கிளாஸ் வந்து எடுத்தாங்க பர்கூர்ல. வெளியில இருந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கு கூட்டு வந்து எடுக்க வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க கேட்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, அதோட அட்வான்டேஜ் எவ்வளோன்னு சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஐஐடி மெட்ராஸ்ல தான் வந்து பிஜி பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுல நம்ம கேட் கிளியர் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஸ்டான்ஸ்லட்டாச்சும் எழுதிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலயாச்சும் எம்இ பண்ணணும். என்னால யூஜி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ண முடியல, ஏன்னா லேட்டரல் என்ட்ரி கிடையாது யூஜில. அதனால சரி அண்ணா யூனிவர்சிட்டியில எம்ஏவாச்சும் பண்ணணுன்றதுக்காக டான்சர் கிளியர் பண்ணி எம்ஏ பண்ணேன். ஸோ அந்த ஃபைனல் இயர்ல தான் இந்த மாதிரி எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஐஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றதே தெரியும். எம்ஏ படிக்கும் போது இருந்தே அந்த ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் வருதோ எல்லாத்தையுமே நானே பார்த்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவேன். பட் கிளியர்லாம் ஆகாது, ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு இல்லை அப்போ. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா நீங்க மட்டும் இல்ல மேம், மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜ், நானுமே ஜிசி சேலம் தான், மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ், அப்புறம் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க ஃபைனல் இயர்ல. எனக்குமே வந்து காலேஜ்ல தான் கிடைச்சது இந்த அவேர்னஸ் எல்லாமே. ரொம்ப ஹாப்பி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணி அப்புறம் நீங்க டிஎன்இபியில் ஏஐயா ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அங்கிருந்து இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னி உங்களுக்கு, இந்த ஃபீல், நீங்க ஏஐயா ஒர்க் பண்ணும்போது தெர்மல் பவர் இருக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது, இன்டர்வியூ போஸ்ட். அதுல வந்து நான் செலக்ட் ஆனேன், ஆனால் இன்டர்வியூக்கு வந்து நான் செலக்ட் ஆகல. ஸோ அதுல வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் வந்த போதும் அதுலயும் ஒரு 10-11 மார்க்ல மிஸ் ஆகிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஸோ நம்ம திருப்பி அடுத்த டைம் எக்ஸாம் எழுதும் போது நம்ம வந்து டாப்ல வரணும், இந்த மாதிரி ஆசிலேஷன்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஆசிலேஷன் இருக்கக்கூடாது, நம்ம டாப்ல வரணுன்றதுக்காக தான் ரொம்ப இதா படிச்சேன். இபியில பொறுத்த வரைக்கும் நான் இபியா பிடபிள்யூடி எடுக்கலாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா சரி இபிஏ போகும்ன்றனால இபிஏயும் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நார்த் சென்னை போய் பவர் பிளான்ட்னும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது உள்ள என்ட்ரி ஆகும்போது. பட் அதெல்லாம் போய் நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம டிப்ளமோ படிச்சிருக்கோம், யூஜி படிச்சிருக்கோம், பிஜி படிச்சிருக்கோம், இத்தனை வருஷமா எக்ஸாம் படிச்சிருக்கோம். ஆனா ஜென்ரேட்டரும் பாய்லரும் நம்ம ஒரு டிராயிங்கா பிக்சரா மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரியலா வந்து பாக்குறதுக்கு எங்கேயுமே நமக்கு சான்ஸ் அப்படியே ஜென்ரேட்டர் பார்த்துருந்தாலையும் வீட்லயோ இல்ல ஹோட்டல்லயோ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ரியலா ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ற ஜென்ரேட்டரோ டர்பைனோ பாய்லரோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அங்க போய் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயம் மாதிரி தான். கோல வந்து இது பண்ணா இப்படி எலக்ட்ரிசிட்டி வரும் நமக்கு தேரியா எல்லாருக்குமே தெரியும். ஆனா ப்ராக்டிக்கலா பாக்குறது நம்ம ஏஐ ஆகலைன்னா நம்ம அதுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. பட் 4 months வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது டீச்சிங்கா இருக்கட்டும் இல்ல நம்ம ஃபீல்டுக்கா இருக்கட்டும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாய்லர்னா என்ன, என்ன பண்ணும், எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கும், எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கும், டர்பைன் எப்படி இருக்கும், இவ்வளவு சைஸ். அதாவது நம்ம சும்மா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், டிசி பண்ணுவோம் இல்ல ஏசி பண்ணுவோம், 220 24 வோல்ட் இவ்வளவுதான் பண்ணுவோம். அங்க வந்து 765 கேவி 800 மெகாவாட் போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கூட இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் ரொம்ப பயமா இருக்கும். எந்த பக்கம் போனாலும் ஐயோ இதான் இடமோ அதான் இடமோன்னு. மேல பாய்லர்லாம் வந்து 96 ஃபீட் இருக்கும். மேல ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும். பட் 1 வீக் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் நம்ம வேலை செய்யற இடம்னு பழகும் போது
பாய்லருக்கு போங்க அப்படின்னா ஓகே வாக்கி டாக்கி எடுத்துட்டு கிளம்பிடுவோம், பாய்லருக்கு போயிடுவோம். 2 பேரை கூட்டிட்டு டர்பைன் போய் பாருங்கன்னா டர்பைன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் எது எங்க இருக்கும்னு தெரியாது. அது ஒரு 1 மந்த் ஆகவே ரொம்ப பழகிடுச்சு. ஆனா நிஜமாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்க இருக்கவங்களும் அப்படிதான் நல்லா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு தியரிட்டிக்கலா தான் தெரியும், ப்ராக்டிக்கலா தெரியாதுன்றது தெரியும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்கியூட் நம்ம சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நமக்கு புரியும். ஸோ அந்த சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதான் ஒர்க் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். டர்பைன் ஜென்ரேட்டர்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, நீங்க இன்டர்ன்ஷிப் போக முடியாது, எதுக்குமே பவர் பிளான்ட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது. அந்த 4 மந்த்ஸ் வந்து நிஜமாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர் மேம். அப்போ இந்த டிஎன்பிசி கம்பெனி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல 400 போஸ்ட், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். உங்களோட இந்த கோர் ப்ரிப்பரேஷன், அப்புறம் உங்களுடைய ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன், ஃபர்ஸ்ட் கோர் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க, அப்புறம் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டீடைல்டா ஷேர் பண்ணுங்க. அதாவது கோர்னா நான் வந்து எம்இ முடிச்சதுமே வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டேன். ஸோ 6 மந்த் தான் அந்த கோச்சிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ வந்தப்போ எனக்கு என் கையில என்ன இருந்ததுன்னா என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அது மட்டும் தான், அவங்க கொடுத்த அந்த கொஸ்டின் பேக் அவ்வளவுதான் இருக்கும் கையில. ஸோ நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு கொரோனா டைம் அப்போ. ஸோ வந்து டெக்னிக்கல் என்ன அப்படின்னா கேட் ஒரு மாதிரி இருக்கும், ஐஏஎஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டிஎன்பிசி ஒரு மாதிரி இருக்கும். அந்த டிஃபரன்ஸே இல்லாம மொத்தம் இதுதான் சிலபஸ், இதை உட்காந்து படி அப்படின்ற மாதிரி தான் நானும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டிஎன்பிசி வேற, கேட் வேற, ஐஏஎஸ் வேற அப்படின்றது அப்பதான் புரிஞ்சது. ஸோ சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஎன்பிசில வந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஐஏஎஸ் வேற, கேட் வேற, டிஎன்பிசி வேற. அதுவே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம கோர் வந்து கேட்டுக்கு படிக்கிறோம்னா அது டிஃப்ரெண்ட், ஐஏஎஸ் படிக்கிறோம்னா அது டிஃப்ரெண்ட். டிஎன்பிசி எடுத்த வரைக்கும் கேட்ல இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம், ஐஏஎஸ்ல இருந்தும் எடுத்துக்கலாம். கேட்ல எப்படின்னா இப்போ 1 மார்க், அது ஐஏஎஸ்ல இந்த எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை, அந்த தியரியும் எடுத்துக்கலாம், அந்த ப்ராக்டிக்கலா சம் கொடுத்து சால்வ் பண்ற மாதிரி அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் எப்படின்னா சிலபஸையும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி பண்ணா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னு பார்க்க கூடாது. அந்த கொஸ்டின்ல இருக்க வேர்ட்ஸும் அந்த ஆப்ஷன்ல 4 இருக்கும் பாருங்க, அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து தான் கண்டிப்பா அந்த 4 ஆப்ஷன் பிளஸ் அந்த கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து தான் நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் வரப்போகுது. ஆனா அது என்ன கொஸ்டின்னா அந்த 5 இதுல இருந்து தான் வரப்போகுது. ஸோ அதை புரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ற வேவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல் வச்சிருக்கணும், டெஸ்ட் சீரியஸ் அதெல்லாம் ஓகே. பட் எதை படிக்கணும்ன்றது வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர், அடுத்த முறை வந்து நம்ம போட்டுருவோன்ற மைண்ட் தாட்டோட படிச்சா அது வேலைக்கு ஆகாது. அந்த ஆப்ஷன் இப்போ வந்து பவர் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா லேகிங், லீடிங், யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் அடுத்த முறை வரும்னு சொல்ல முடியாது. லேகிங் பத்தியும் கேட்கலாம், லீடிங் பத்தியும் கேட்கலாம், யூனிட்டி. ஸோ அதுல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பவர் ஃபேக்டர். நம்ம பவர் ஃபேக்டர் ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா கண்டிப்பா அடுத்த இயர் பவர் ஃபேக்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து எடுத்துட்டு போகணும். இது கோருக்கு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவா தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா ஸ்கூல் புக் தான் ஃபுல்லா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக், தமிழ், மேக்ஸ், சோஷியல் 3மே எடுத்து வச்சு ஸ்கூல் புக்ல அந்த உள்ள உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் புக் பேக் கொஸ்டின் இதை பார்ப்பேன், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது மட்டும் தான். ஏன்னா ஜிஎஸ்க்கு நம்மள அவ்வளோ எஃபெக்ட் எல்லாம் போட முடியாது. பட் டெய்லியும் படிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல வீக்லி ஒன்ஸ் எப்படி படிச்சா ஆகாது. டெய்லியுமே வந்து மேக்ஸ்னா நைட்டு தூக்கம் வரும்போது 1 hour மேக்ஸ், அதுக்கு முன்னாடி தமிழ், அதுக்கு முன்னாடி ஜிஎஸ். எப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அப்பதான் ஜிஎஸ் படிக்கணும், ஏன்னா தூக்கம் வந்துடும் அது படிச்சா. ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஆனா டெய்லி 1 hour ஆச்சு எல்லாத்தையுமே டச் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின், புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளோட இது ஸ்கோர் பண்றதுக்கு ஓகே. இல்ல நான் ஐயா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டெப்தா போயிட்டு ஜிஎஸ் படிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க வந்து கோர் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, நீங்க வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியே பல மாசமாச்சு இல்லையா? நீங்க கோர்ல வந்து அப்ப எத்தனை கொஸ்டின் போட்டிருந்தீங்க, ஜிஎஸ் எத்தனை கொஸ்டின் போட்டிருந்தீங்க? கோர்ல வந்து 140 பிளஸ் 140 பிளஸ், ஜிஎஸ்ல வந்து 60 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்களா? 60 அப்போ 55 to 60 மோஸ்ட்லி 50 to 70 போடுறாங்க. இதுதான் போதுமான ஒரு ரேஞ்ச். ஓகே. இந்த கோர் ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? எது உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்? நீங்க எது வந்து எரிச்சலா ஃபீல் பண்றீங்க, எது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க? பிடிச்ச சப்ஜெக்ட்னா எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷின்ஸ், டிஎல்சி. பிடிக்காதுன்னு இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த டிஎஸ்பி,
அப்புறம் இஎம்டி வந்து மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு சிலதெல்லாம் ஃபார்முலா எல்லாம் எனக்கு அவ்வளவு ஞாபகமே இருக்காது. அது எஃப் கிராஸ் டி தான் படிச்சிருப்போம். ஆனா அங்க போய் எனக்கு ஞாபகம் வராது. ஸோ அதுதான். மற்றபடி எல்லாமே ஓவராலா கவர் பண்ணுவேன். பட் மோஸ்டா எந்த மிஸ்டேக்கும் வராம ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மிஷின்ஸ், சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வந்துட்டு ஜேஇ லைசன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நைட்டு 11 ஹாலுக்கு வந்து நான் வந்து லைவை முடிக்கிறேன். அப்போ வந்து உங்களுடைய பேர் நான் வந்து வாசிக்கிறேன். விஜயஸ்ரீ மேம், அப்புறம் வந்துட்டு ரம்யா மேம், ஒரு 4-5 பேர் நான் சொல்றேன். ஓகே, நீங்கெல்லாம் வந்து இப்போ போன வருஷம் மே மாசம் நடந்த அந்த ஜேஇ ஆமா அப்போ நீங்க 11 ஹாலுக்கு நீங்க லைசன்ஸ்ல உட்காந்துருந்தீங்க இல்லையா? ஆமா. நைட்டு நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணீங்க? அந்த அந்த பிளேலிஸ்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்க வந்து அந்த நீங்க இப்ப இன்னைக்கு எடுக்க போற டாபிக் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. நான் ஆல்ரெடி அந்த இது படிச்சிருப்பேன். சோ அதனால வந்து ஓகே இது வந்து ரிவிஷன் நமக்கு யூஸ் ஆகும். புக்கெல்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டேன். அப்ப சும்மா பேப்பர் பேனா தான் வச்சிருப்பேன். நீங்க சொல்லும் போது டக்குன்னு நமக்கு அது வருதா அப்படின்றத போடுவோம். நீங்க அங்க சால்வ் பண்றதுக்குள்ளே நாங்க இங்க சால்வ் பண்ணிடுவோம். ஆன்சர் போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இல்ல உண்மையிலேயே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல் டே நம்ம படிச்சுட்டே இருக்கோம். நம்ம படிச்சது ஓகே தானா, நம்ம கரெக்டா தான் படிச்சுட்டு இருக்கோமா, கரெக்டான வேல இருக்கோமான்றது எப்ப தெரியும்னா நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை சால்வ் பண்ணி கரெக்டா ஆன்சர் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிருக்கோன்றது அப்பதான் எங்களுக்கும் தெரியும்ல. இல்ல எனக்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த டிபி அந்த டைம் பின்னு சொல்லி ஒரு டிபி இருக்கும். உங்களோட டிபி அந்த டிபி பார்த்தாலே பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும். நீங்க ஒண்ணு இந்த ரம்யா மேம் ஒருத்தங்க இருப்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி நான் வந்து கொஸ்டின் அப்பதான் சோப் பண்ணிருப்பேன். சோப் பண்ண ஒரு 30 to 40 செகண்ட்ல ஆன்சர் வந்துரும். பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும் சைடுல. இன்னொரு சைடுல வந்துட்டு ஓகே நமக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம நிறைய கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. நான் நேத்து கூட அந்த டைம்ல நேத்து இவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க யாரு நம்ம டாக்டர் கார்கி இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட நேத்து வந்து செஷன்லாம் முடிஞ்சிருச்சு. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். என்னோட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கிளாஸ்ல நீங்க நடத்துறதுக்கு எங்க வந்து மோட்டிவேஷன் வச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் இந்த இடத்துல நான் சொல்லலாம் கண்டிப்பா. உங்களை மாதிரியான ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்றீங்க செஷன்லாம். அது பார்க்கும்போது ஏன்னா இந்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2 பேருக்காக. ஒன்னு பிகினர்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராப்ளம் ஸ்டடி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது உங்களை மாதிரி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல, நம்ம அதனால டைம் கொடுப்போம். நீங்க வீடியோ கொஸ்டின் காமிச்சோன்னா நீங்க அதை வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நீங்க வந்து லைவ் சாட்ல வந்து ஆன்சர் பண்ணணும். இதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி செம்மையா வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க. ரைட், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் 20 லெக்சர்ஸ்க்கான இது கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, இல்ல நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சரிதான். ஜேஇ லெவல் கண்டிப்பா அதெல்லாம் மேம் கண்டிப்பா அது யூஸ் ஆகும் தானே எக்ஸாமுக்கு. ஓகே மேம். இந்த ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி உங்களுக்கு யூடியூப் சேனல் சஜஷன்ல வந்துச்சா இல்ல யாராவது சஜஸ்ட் பண்ணாங்களா? இல்ல யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணல. நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணேன்னா எனக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ், நான் எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ல வந்து அவுட்புட் வோல்டேஜ் சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த 220 வோல்ட்டுக்கு √2 மல்டிப்ளை பண்ணணுமா இல்ல டிவைட் பண்ணணுமான்றது எனக்கு வந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது எனக்கு வந்து மாத்திட்டே தான் இருக்கணும். ஒண்ணு மல்டிப்ளை பண்ணுவேன், டிவைட். அதுதான் எனக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல மிஸ்டேக் ஆகுற பார்ட்டே. ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணேன். அப்போதான் வந்து உங்களோட அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கொஸ்டின் சால்விங் இருக்கும். நீங்க லெக்சர் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து ப்ராப்ளம் சால்வ்டுன்னு சொல்லிட்டு லெக்சர் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து தெளிவா கொடுத்துருப்பீங்க. 220 வோல்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா, அது டிவைட் பண்ண அந்த 3 ஃபேஸ்க்கும் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ்க்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த 2 லெக்சர் பார்க்கவே எனக்கு அது கிளியரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நம்ம எங்கேயும் கன்ஃபியூஸ். அப்புறம் நான் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண எனக்கு கரெக்டா வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன்னா உங்க இதுவே வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த கொஸ்டின் வந்ததுமே ஸ்டாப் பண்ணிட்டு நானே சால்வ் பண்ணுவேன். அந்த 220 மல்டிப்ளை பண்ணுமா, √2 மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமான்னும் போது அது கரெக்டா வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்காக தான் பார்த்தேன். அடுத்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜின் சொல்லிட்டு சம் வரும். அது வந்து நம்ம போடவே முடியாது. சில இடத்துல ஒமேகா ஸ்கொயர் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஈக்குவேஷன் வரும். அது சால்வ் பண்ண தெரியாது. எனக்கு கிளாஸ் நடத்தும் போது, அதான் நான் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் போகும்போது எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துதான் எனக்கு அது 2 வருஷம் 3 வருஷத்துல சுத்தமா மறந்துச்சு. அது வந்து நீங்க போர்ட்ல எடுத்திருப்பீங்க அந்த கிளாஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின். ஸோ அந்த 2த்தையும் தான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்க டெஸ்ட் சீரியஸ் இது பண்ணேன். டெஸ்ட் சீரியஸும் வந்து நான் பார்த்தேன், எனக்கு எதுவுமே ஆனா செட் ஆகல. உங்களுமே ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இது 20 கொஸ்டின் தானா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா உங்களோட 20 கொஸ்டின்ல என்னென்ன டாபிக் எல்லாம் வருது அப்படின்றத நான் சொன்ன ஆப்ஷன்
கொஸ்டின் அந்த மெத்தட்ல வந்து நான் வந்து டாபிக் எழுதி பார்த்தேன். 20 கொஸ்டின்ல நீங்க என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க அப்படி பார்த்தா அதிகமா வந்தது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா சொல்யூஷன். இப்போ நீங்க சொல்யூஷன் போடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் தெரியாத கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவேன், மக்கப் பண்ணுவேன். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு. அதே வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். ஸோ இந்த 2 இதனாலதான் நான் வந்து டெஸ்ட் சீரிஸே எடுத்தேன். அது இல்லாம அப்ப என் ஃப்ரெண்டுங்களும் கேட்டாங்க டெஸ்ட் சீரிஸ் என்ன எடுக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்னாதான் ஒரு 4-5 பேர் படிச்சுட்டு இருந்தோம், லிங்க்ல தான் இருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ்ல இந்த 2 அட்வான்டேஜ், அந்த சொல்யூஷன், இன்னொன்னு வந்து உங்களோட அந்த 20லே வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். தியரியும் கவர் ஆகும், ப்ராப்ளமும் கவர் ஆகும். அந்த இதுதான் இன்ஸ்பயர் ஆகும். அதுக்கப்புறம் தான் லைஃப் செக்ஷன் வந்து இருக்குன்னா நான் ஃபுல் டே படிப்பேன். வீட்டுல இருக்கிறனால பசங்களையும் பார்த்துப்பேன். எனக்கு அந்த டைம்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிரும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் அதுவும் நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் படிப்பேன். அது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம இங்கேயே அவர் கொடுத்த கொஸ்டின்கே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் இவ்வளவு சீக்கிரம். அப்போ நம்ம வந்து நம்ம கரெக்டான வேலை தான் போறோம், இன்னும் கொஞ்ச நேரம் படிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே. அப்போ நீங்க வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் உடைய இந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த இது நடத்திருந்தேன், ரிவிஷன் நடத்திருந்தேன். அப்பதான் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. ஓகே. ஆமா. அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட். டெஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. இது 2த்துக்காக தான் எடுத்தேன். கண்டிப்பா. ஆக்சுவலா அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்க உங்களுக்கு தரும்போது வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க அந்த கேட்டிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு கொஸ்டினபிளா இருந்துச்சு. நானும் யோசிச்சேன், ரைட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகப்படுத்திட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து வந்து தியரி பேஸ்டான பார்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்த சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் காம்போ கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் 6 சப்ஜெக்ட்ஸ் காம்போ கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிடபிள்யூடில வந்து இப்போ வேற ஒரு சப்ஜெக்ட் கோட் வந்திருக்கு. ஸோ அந்த பிடபிள்யூடில வந்து வேற சப்ஜெக்ட் கோட் வந்ததுனால இப்போ பிடபிள்யூடிக்காகவே வந்து நாங்க ஸ்பெஷலா வந்துட்டு அதுக்கு தனியா வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி பண்றோம். 516 சொல்லி ஒரு சப்ஜெக்ட் கோட் வந்திருக்கு. ஓகேங்களா, பிடபிள்யூடி ஏஐக்கு. அதுக்காக தனியா ஒரு 5 செட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டும், சப்ஜெக்ட் கோட் 400 இருக்குல்ல டிஎன்இபி ஏஐ மாதிரி எக்ஸாம்ஸ், அதுக்கு ஒரு 5 செட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தரும்போது 2 டெஸ்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ கொஞ்சம் நம்பர் ஆஃப் டெஸ்டையுமே அதிகப்படுத்திருக்கோம். டெஃபினெட்லி அடுத்தடுத்த இந்த பேட்ச்ல நல்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த பேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே நம்ம அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. 2வது வந்து எது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க டெஸ்ட் சீரிஸ்ல, எங்களுடைய டெஸ்ட் சீரிஸ்ல ஃபீட்பேக் மாதிரி சொல்லுங்க. ஃபீட்பேக்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் தான். இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம் ஆட் பண்ணிருக்கலாம். அதுதான் என்னோட இது. ஓகே, அந்த ஒப்பீனியன் பத்தி நான் கேட்க நினைச்சேன். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல தியரி கேட்கறாங்க, நான் இல்லன்னு மறுக்கல. ஆனா தியரி மட்டும் ஒரு 5000 தியரி புக் நான் படிச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன் சில பேர் சொல்றாங்கல்ல. உங்க ஒப்பீனியன் என்ன அதை பத்தி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். நான் இப்ப சொன்னதுதான். நீங்க தியரியில ஃபார்முலா இப்ப ஃபுல் ரெக்டிஃபயருக்கு ஃபார்முலா வி நாட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு படிச்சிருவீங்க. அங்க வந்து மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஎம் கொடுக்கறது போல விஃபேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? விஃபேஸ் அதேதான் 220, அதுக்கும் 220/√2 தான் போடுவோம். அவங்க கொடுத்திருக்கிறதே அந்த வழி தான் கொடுத்துருப்பாங்க. அதான் நமக்கு தெரியாது இல்ல. ஸோ தியரி வச்செல்லாம் முடியவே முடியாதுங்க சார். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கூட தியரி அட்டன் பண்ண முடியும். ஆனா தியரி மட்டுமே படிச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ள தியரியே இருக்கு. தியரி வெளிய அதுக்குள்ளதான் தியரியே இருக்கு. ஆமா. இப்போ 90 டிகிரினா என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும்ல. ஃபார்முலால போட்டாலும் தெரியும், வேவ் ஃபார்ம்ல போட்டாலும் தெரியும். அதேதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கும் போது, தியரி கேட்கும் போது ஆப்ஷன்ல ஆஃப் சைன் வேவ், ஃபுல் சைன் வேவ், கோஎசி சைன் வேவ் அப்படி கேட்டாங்கன்னா ஈஸியா 90 டிகிரிக்கு என்ன வரும்ன்றத போட்டுடலாம். ஆனா கால்குலேஷன்ல போடுங்க, வீணாட் எவ்வளவு 90 டிகிரிக்குன்னா போடுவீங்களா? அது முடியாது. நம்மளுடைய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 மணி நேரத்துக்கான கோர்ஸ் இது. அவங்க ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்களா ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜின், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு பல மணி நேரம் நடத்திருப்போம். சும்மா வந்து ஒரு வீடியோ முடிச்சுக்க மாட்டோம். அந்த டாபிக் நடத்தியிருப்போம், அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம், தியரி கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்படித்தான் நம்மளுடைய அப்ரோச்ங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம். இப்படித்தானே போகணும், இதான ரூட். ஆனா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எனக்கு இந்த தியரி புக் கொடுங்க, நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணி நான் அந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்றேங்கிறாங்க. ரொம்ப கிரேசியா இருந்துச்சு எனக்கு இது. அது முடியாது. அப்புறம் அவங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே டஃபா தான் தெரியும். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க டிஎன்பிசி கொஸ்டின் நாங்க அட்டன் பண்ணும்போது போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அப்படியே முதல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அப்புறம் பின்னாடி போக போக 4 லைன் 5 லைன் இருக்கும் ஒரு கொஸ்டின். இஎம்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 லைன்ஸ் தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ல. வெக்டார்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க.
அது பார்க்கும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும் அந்த கொஸ்டின் பேப்பர். அதே நீங்க ப்ராப்ளம் ஒரு பெரிய ஒரு 4-5 லைன் இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க பாருங்க, அப்படியே ஃபாஸ்டா மூவ் ஆகும். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல தான் இருக்கு, தியரியெல்லாம் இருக்கு, பட் ப்ராப்ளம்ல தான் நம்ம அடி வாங்குறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை JSMS அகாடமி. நாங்கள் டிஎன்பிஎஸ்சி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதாங்க ஏஇ லெவல் எக்ஸாம்ஸ் டிஎன்இபி ஏஇ பிடபிள்யூடி ஏஇ லெவல் எக்ஸாம்ஸுக்கான வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரியஸ், தியரி பேஸ்டு மெட்டீரியல்ஸ், மென்டார்ஷிப் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். பொதுவாக ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னாலே கோர்ஸ் கொடுத்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நம்மளுடைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் உங்களை இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெய்லி என்ன படிக்கிறீங்க, என்னென்ன செய்கிறீங்க எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுவோம். எவ்ரி வீக்கெண்ட் சண்டே ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டர் 90 டேஸ்க்கான பேக்கேஜ் இது. அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இது மாறுதலுக்கு உட்பட்டது தான். ப்ரோ பேட்ச் 180 இது 180 டேஸ்க்கான பேக்கேஜ். அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. எலைட் 365 இது 365 டேஸ்க்கான பேக்கேஜ். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எல்லாத்துக்கான ஃபார்ம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பேக்கேஜ் மட்டும் போதுங்க. நீங்கள் நிறைய மல்டிபிள் சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கோர்ஸ் போதும். உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. நம்ம விஜய் மேம் சொன்ன மாதிரி தான் இது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்ஸை கிராக் பண்ணவங்க சொல்லிட்டாங்க, இதை நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். எஸ், இட்ஸ் ட்ரூ. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆஸ்பிரன்ஸ்டையுமே காமனா நான் பார்த்த விஷயம் இதுதான். 3 monthsல முடிச்சிடலாம், 4 monthsல முடிச்சிடலாம், இந்த தாட்டே வேண்டாம். உங்களுக்கு எத்தனை வருஷம் மேம் எடுத்துச்சு இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி? நான் வந்து 17 யூசி பாஸ் 70 அப்ப வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்றனால டான்செட் எழுதிட்டு எம்இ போயிட்டேன். எம்இல வந்து என்னால படிக்க முடியல. அது டிகிரி முடிச்சா போதுன்ற நிலைமையில தான் இருந்தேன். எம்இ 2019 ஆரம்பிச்சது, 19 ஜூன் ஆரம்பிச்சது, இப்ப 25 தான் முடிஞ்சது. ஓ, அப்போ அரௌண்ட் ஒரு 6 6 years years பக்கமா போயிருக்கு. 6 years. ஆக்சுவலா இதுக்கு காரணம் வந்து இடையில கொரோனா வந்துச்சு. கொரோனாவிலனா நீங்க எப்பவே கிளியர் பண்ணியிருந்திருப்பீங்க. அது டவுட். கொரோனா இல்லாம எக்ஸாம் வந்திருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணிருப்போம். ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு 1 year or 2 years 3 மாசம் 6 மாசத்துலலாம் யாராலும் கிளியர் பண்ண முடியாது. சப்ஜெக்ட்டுக்கு ட்ரிபிள் சிலபஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே 3 மாசம் 6 மாசம் ஆகும். அதான் மேம், எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து நடத்திருக்கோம், கிளாஸஸ் எல்லாம் நடத்திருக்கோம். இதை கவர் பண்றதுக்கே உட்காந்து படிக்கிறதுக்கே 600 மணி நேரம் கிளாஸ் நம்ம சொல்றோம். இதை உட்காந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கவே வந்து 1000 hours. ஆமா, இதுல எப்படி 6 மாசத்துல வந்து மத்தவங்க நோட்ஸ் வந்து நாம படிச்சா நமக்கு ஒண்ணுமே புரியாது. என் நோட்ஸ வந்து நான் படிச்சா மட்டும்தான் எனக்கு புரியும். அதை வந்து இன்னொருத்தர் கேக்குறாங்கன்னு நம்ம ஷேர் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் ஓஎஸ்சின்னு போட்டிருப்பேன், அந்த ஓஎஸ்சிக்கு மீனிங் என்னன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சர்க்யூட் எடுத்துக்கோங்களேன். சர்க்யூட் நான் சிகேடின்னு போடுவேன். அதை வந்து அதுதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, வீடியோ கிளாஸ் பாருங்க, நோட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எடுக்கணும். சோ நோட்ஸ் மேக்கிங் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க டீடைலா. ஆக்சுவலி நீங்க வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரே டைம்ல தான் நோட்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஒரு சிலபஸ் எடுத்துக்கிறோம், இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து என்ன பிளாக் டயக்ராம் தான். ஸோ இப்போ நீங்க பிளாக் டயக்ராம் வந்து 2 நாள் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் டே 2 நாள் உட்காந்து படிங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன படிக்கிறீங்களோ அது அன்னைக்கே வந்து ஷார்ட் நோட்ஸ் எழுதிடணும். அன்னைக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அன்னைக்கு படிக்கிறது அப்பப்போ எழுதிடுங்க. படிக்கும் போதே எழுதிடுங்க. நான்லாம் வந்து அங்க முடிச்சுட்டு வந்துட்டேன், கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸாம் பத்தி எல்லாம் யோசிக்கல, ஏன்னா கொரோனா வந்துடுச்சு. அதுக்குள்ள நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் இது பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் பக்கம் வரும்போது என்ன ப்ரெஷர்னா, நம்ம ஃபுல்லுமே படிச்சுட்டோமா, நமக்கு ஃபுல்லுமே ஞாபகம் இருக்கா, எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் வரும். அப்ப போயிட்டு நம்ம எல்லா நோட்ஸ் புக்கு எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு 2 days இல்ல 3 days அந்த ஷார்ட் நோட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லா கவர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ் தான் முக்கியன்றனால கொரோனா டைம்ல தான் நினைக்கிறேன், எக்ஸாம் எல்லாம் எதுவும் இல்லை அப்போ வந்து ஒரு சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு என்ன படிக்க கூட மாட்டேன், அதாவது நம்ம ஆல்ரெடி கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணிருக்கோம்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் நோட்ஸை வந்து ஒரு 10 பேஜ் படிக்கிறேன், 5 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து நோட்டை வந்து 3ஆ பிரிச்சிருவேன். நீங்க ஒரு பேப்பரை 2ஆ பிரிப்பீங்க, நான் 3ஆவே பிரிச்சிருவேன். ஏன்னா அதுதான் ஷார்ட் நோட்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 3 பேப்பருக்கு மேல தாண்டக்கூடாது, அதுக்குள்ள முடிச்சு வரணும், அதுதான் என்னோட. அப்ப என்ன பண்ணுவேன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் அந்த டாபிக் அப்படியே கீழே சின்ன சின்னதா நமக்கு புரியணும், யாருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு அதை வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலே புரியணும். அந்த மாதிரி அன்னன்னைக்கு படிக்கிறது அப்பப்பே ஷார்ட் நோட்ஸ். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு நான் எழுதுவேன்னா வாய்ப்பே இல்லை, மறந்துடும். சில பாயிண்ட்லாம் நமக்கு அப்பதான் ஞாபகம் வரும். இப்ப எழுதிடுவேன். நான் இப்போ ஒரு இன்னைக்கு படிச்சது ஃபுல்லா அந்த ஒரு பேஜ்ல 3 பார்ட்டா பிரிச்சதுல ஒரு பார்ட் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப செகண்ட் டே வந்து படிப்பேன்.
அடுத்த டாபிக் படிக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம நோட்ஸ் எழுதணும் பாருங்க, அதுக்கு ஏதாச்சும் ரிலவெண்டா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை வந்து ரெட் டிஃப்ரெண்ட் கலர்ல எழுதணும். அப்பதான் வந்து அப்போ இதுக்கும் அதுக்கும் ரிலேட்டிவ்ஸ் ஏதோ இருக்கு, அதனாலதான் அதை எழுதியிருக்கோம் அப்படின்றது இப்ப தெரியும். இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்போ வந்து இது எங்கேயோ இருக்கு, அந்த சும்மா நம்ம நோட் நமக்கு புரியுற மாதிரி அந்த நோட்ஸ் எழுதிக்கணும். அதனால அன்னன்னைக்கு படிக்கிறதா அன்னன்னைக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துடணும். அப்பதான் வந்து ஈஸியா. எனக்குலாம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்த மிஷின்ஸ்லாம் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். மிஷின்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தனியா, இண்டக்ஷன் தனியா, டிசி மிஷின்ஸ் தனியா, சிங்க்ரோனஸ் தனியா நோட்ஸ் எடுத்தனாலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 4 பேப்பர் தான் வரும். கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்தேன், ஈஸி சர்க்கியூட் எடுத்தேன், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு நோட்டு, ஒரு சின்ன நோட்டு தான், அந்த 20 பேஜஸ் வரும்ல, சின்ன நோட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டு தான், சிஇசில கொடுத்த நோட்டு. அது வந்து அந்த நோட்லயே முடிச்சுட்டேன். அப்படியே எக்ஸ்ட்ரானால அந்த நோட்ல தான் வந்து பின் பண்ணி எழுதுவேன் தவிர வேற நோட் போட மாட்டேன். ஒரே நோட்டு தான், ஷார்ட் நோட்ஸ் தான் அந்த நோட்டு. நான் இத்தனை வருஷமா 19ல ஆரம்பிச்சேன், ஒரு 3 வருஷம் எழுதிப்பேன்னு நினைக்கிறேன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் டிஆர்பி வரும்போது எனக்கு என் நோட்ஸ் ரெடி. அப்போ வந்து ஷார்ட் நோட்ஸ் ரெடி. நீங்க இப்ப டிஎன்இபி ஏஇ காலத்துல இருந்து, அப்புறம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் காலத்துல இருந்து, ஆமா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் காலம் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆமா, அது ஃபுல்லாவே அந்த ஷார்ட் நோட்ஸ் தான். நான் எங்க போனாலும் நான் வந்து இது கோல் இந்தியா லிமிடெட் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இஸ்ரோ எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டிஆர்டிஓலையும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். டிஆர்டிஓல எல்லாம் 2 ரவுண்ட் 3 ரவுண்டு செலக்ட் ஆயிட்டேன், போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லா எக்ஸாம் எழுதும் போது அதுக்கு முன்னா நாள் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நோட்டை மட்டும் தான் எடுத்துட்டு போவேன் எங்க போனாலும். அந்த ஒரு நோட்டு சும்மா 2 பேப்பர் பேனா ஃபார்முலால எழுதி பக்கத்துக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு நோட்டே எனக்கு எங்க போனாலும் அது வந்து சர்க்குலேட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து எக்ஸாம் எழுதும் போது கூட எனக்கு தோணும், ஐயோ நம்ம ஷார்ட் நோட்ஸ் இருந்துன்னா சிலது மறந்துடும்ல, ஞாபகம் இருக்காது. இந்த பர்சன்டேஜ், இந்த ஃபேக்டர் எல்லாம் இருக்கும்ல, 9.8 அந்த மாதிரி எல்லாம் அந்த நோட்ல எல்லாமே எழுதிப்பேன். நம்ம ஷார்ட் நோட்ஸ் இப்ப இருந்திருந்தா நம்ம கரெக்டா எழுதியிருக்காமே அப்படின்ற அளவுக்கு அந்த நோட்ஸ் இருக்கும். நம்ம அந்த நோட்ஸ் மேல வந்து அவ்வளவு ஹோப் இருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த நோட்ஸ் எடுத்திருக்கணும். அதெல்லாம் 3 இயர்ஸ் பக்கம் ஆச்சு எனக்கு அந்த ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணவே. ஆனா யாருக்கும் புரியாது என்ன தவிர. கண்டிப்பா மேம். அதான் இப்ப நாம வந்து மெயினா ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து ஃபுல்லாவே யூடியூப் நடத்திட்டோம். அந்த வீடியோஸ் பார்த்து பியூட்டிஃபுல்லா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் நோட்ஸா எடுக்கணும். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுவும் ஃபுல்லா நம்ம நடத்தியிருக்கோம். டிசி மிஷின்ஸ்ல ஹாஃப் போர்ஷன் நடத்தியிருக்கோம். அதை பார்த்து அவங்க ஃபுல்லா நோட்ஸ் எடுக்கலாம். அப்படித்தான் படிக்கணும். ப்ரிப்பரேஷன் ஜேர்னிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்விங். அதுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் 2ஆம் படிப்பேன், நீங்க 3ஆம் படிக்கிறீங்க, உட்காந்து நம்ம ஆமா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா நிறைய சோர்ஸ் இருக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல வந்து இப்போ நம்ம பண்றோம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோர்ஸ், ஹிந்தியில் நிறைய இருக்கு. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்க்கு ரிவிஷன் பண்ணும் போது பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் மிஷின்ஸ் 2 சப்ஜெக்ட் தான் ரிவிஷன் பண்ணுவேன் மேக்ஸிமம். ரிவிஷன் பண்ணும்போது ஒரு ஹிந்தியோட இதுதான் எடுத்தேன். ஏன்னா அவங்க ஒரு 5 hours பக்கம் ரிவிஷன் எடுத்தாங்க. ஆனா கீழே வந்து சப்டைட்டில் இங்கிலீஷ்ல தானே வரும், எழுதுறதும் இங்கிலீஷ்ல தானே எழுதுவாங்க. நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இருந்தா போதும். அப்போ யாரும் இல்ல, அவ்வளவு லென்த்தாலாம் யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அது மேடிசியா அந்த மாதிரி எதுவும் இல்ல, ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. அது ஒரு இதுதான். 5 hours பக்கம் ரிவிஷன் எடுத்தாங்க, சப்டைட்டில் இருந்தது, போர்ட்ல ரைட் பண்ணாங்க. எனக்கு அதுவே போதும் ரிவிஷன் பண்ண. அவங்க அங்க எழுத, நான் இங்க பேப்பர்ல எழுதவே எனக்கு அது ரிவிஷன் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதான் மேம். அதாவது இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்த இடத்துல இருந்துகிட்டே நம்ம வந்துட்டு எங்கேயும் போக வேண்டியது இல்லை. நம்ம அங்க உள்ள விஷயங்கள் இன்னும் உட்காந்துட்டே படிக்க முடியுங்கிற சூழல் உருவாயிருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது பொறுத்து தான். என்ன இப்போ நம்ம கேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்எம்எஸ் கேட் சேனல் ஆரம்பிச்சதுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கேட் எக்ஸாம்ஸ் பத்தின கிளாஸஸ் வந்து பெருசா தமிழ்லயும் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு, ஓரளவுக்கு தான் இருக்கு, ஹிந்தி அளவுல இல்ல. நான் லாஸ்டா இன்ட்ராக்ட் பண்ண மரியம் மேம் சொன்ன வார்த்தை அதுதான். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க ப்ரொஃபஸராலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்ல நடத்தும் போது எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுது, படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. நோட்ஸ் தான் நீங்க சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, நானும் ஒரு சில ஒப்பீனியன் சொல்லிடுறேன். மேம் சொன்ன மாதிரிதான், நீங்க நோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்து ஃபுல் நோட்ஸ் எடுங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். 3ஆவதா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு பேஜுக்குள்ள எல்லாமே வரணும்னு, அல்ட்ரா ஷார்ட் நோட்ஸ். என்னுடைய அல்ட்ரா ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு டிரைவ்ல போட்டு வைக்கிறேன். அதை நீங்க ரெஃபரன்ஸ் பயன்படுத்துங்க. மேம் சொன்ன மாதிரி நீங்களே என்ன செய்யணும், நீங்களே ஓனா நோட்ஸ் எழுதணும். நான் கொடுக்குற எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி நீங்க எழுதணும். நீங்க எழுதல அப்படின்னா அது உங்களுக்கு மைண்ட்லயே நிக்காது. இப்போ மேம், இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கறேன், இப்போ நீங்க எழுதுன நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். மெஷர்மெண்ட் சப்ஜெக்ட் நீங்க படிச்சு ஒரு 1 year ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்?
எனக்கு எங்க எது இருக்குன்னு கரெக்டா தெரியும். அந்த 3 ரோல இப்ப 3 பேஜ் எழுதியிருக்கேன்னா, அது செகண்ட் பேஜ்ல இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கான்றது எனக்கு கரெக்டா தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவ் அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், கெல்வின்ஸ் பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். ரெண்டாவது அந்த ரெண்டாவது ரோல இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். மூணாவது ரோல இண்டக்டன்ஸ் இருக்கும். பின்னாடி திருப்பினீங்கன்னா சின்னதா ஒரு டேபிள் போட்டிருப்பேன். நாலுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றத போட்டிருப்பேன். அடுத்து பிஎம்சி. பிஎம்சி எப்படி எடுத்தது அந்த இதுல பேஜ்ல இப்ப ரெண்டாவது பேஜ்ல ஆஃப் முடிஞ்சது. மீதி ஆஃப்ல வந்து பிஎம்சி, எம்ஐ, டைனமோமீட்டர் இது மூணுத்தையும் போட்டு என்ன டிஃபரன்ஸ்னு எழுதிப்பேன். அடுத்து மூணாவது பேஜ்ல ஒரே இதுல வாட் மீட்டர் ஃபுல்லா முடிச்சுட்டுப்பேன். இந்த ஒரு ரோல மீதி 2 ரோ ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எங்க எது இருக்கும்ன்றது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியும். அது எப்படி கேட்டாலும் என் நோட்டே எழுதிப்பேன் கையில. கண்டிப்பா கண்டிப்பா அது மறக்கவே மறக்காது. நான் இப்ப ஏன்னா என்னுடைய நான் notes- எழுதுன்றது. அதுதான் அதுதான் நம்ம சொல்றோம். மெயினா அந்த நோட்ஸ் மேக்கிங் பத்தி பேசணும்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு சொன்னாலுமே சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு நேத்து வந்து நம்ம செல்வராஜ் சார் கால் பண்ணியிருந்தாரு. நான் முதல்ல இன்டராக்ட் பண்ணிருப்பேன் பிடபிள்யூடி ஏஐ பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி அதான் வருத்தப்பட்டு இருந்தாங்க. டேய் நான் நோட்டை கொடுத்த சாரி நோட்டை கொடுத்த ஒரு பையனுக்கு திரும்ப தரமாட்டான். ஏன்னா நம்ம நோட்டு தான் நமக்கு கன்வீனியன்டா இருக்கும். இப்போ என்னுடைய ஆமா. நோட் நான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எத்தனை புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரெஃபர் பண்ணி இந்த நோட்ல தான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது கிளாஸ்மேட்டுக்கான ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் தான் பண்ணல. இதெல்லாம் ஃபுல்லாவே இதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா அதுதான் என்னுடைய நோட். கரெக்டுங்களா? நம்ம வந்து மல்டிபிள் புக்ஸை ரெஃபர் பண்றோம் இல்லைன்னு சொல்லல. எத்தனை புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, நமக்குன்னு ஒரு நோட் இருக்கணும். கண்டிப்பா நமக்குன்னு லைப்ரரியே இருக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்ட அதுதான் நிறைய புக்ஸ் இருக்கோ இல்லையோ நம்ம கிட்ட நோட் இருக்கணும். கண்டிப்பா நிறைய எழுதி இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். சொல்லுவாங்கல்ல டாப்பர் நோட்ஸ். டாப்பர் தான் நோட்ஸ் இருக்கும். இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, டாப்பர் நோட்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது புரியாது. இப்ப நான் கோச்சிங் சென்டர்ல படிச்சேன்னா வெளியே வந்து நான் உள்ள என்ன படிக்கிறேனோ அது வெளியே நோட்ஸ் விக்கிறாங்க. அதை வாங்கி படிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிளாஸ் ரூம்ல தான் எனக்கு எல்லா எப்படி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றது எப்படி பாக்குறதுன்னு அவங்க தான் சொல்லி தராங்க. கடையில இருக்கவங்களாம் தர முடியாதுல்ல. அது எப்ப நம்ம ஓனா நோட்ஸ் எழுதி ஓகே இந்த நோட்ஸை நம்ம படிச்சோம்னா நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் நம்பிக்கை வந்தாதான் உண்டு. ஆனா டைம் எடுக்கும். எல்லாருக்கும் வந்து உடனே நடக்கணும்ன்றது வாய்ப்பே இல்லை. ஒரு அந்த நோட்ஸ் ரெடி பண்ணவே நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அவங்கவுங்க நோட்ஸ் எடுக்கும் போது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். உடனே எல்லாம் கிடைக்கும்னா கிடைக்காது. மத்தவங்க நோட்ஸ் நம்ம படிக்கிறது புக்கை வேணா படிச்சு புரிஞ்சுக்கலாம். மத்தவங்க நோட்ஸ் வந்து படிச்சு புரிஞ்சுக்கவே முடியும். என்கிட்ட கேட்பாங்க உங்க நோட்ஸ் தாங்க அதான் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன், என்னோட நோட்ஸ் எனக்கு புரியும் ஆனா உங்களுக்கு புரியாது. நீங்க வேணும்னா நான் மெட்டீரியல் தரேன் அதை வாங்கி என்ன படிங்க. நோட்ஸ் எல்லாம் யாருக்குமே புரியாதுன்னு. ஓகே. இப்போ 2023, 24, 25 பாஸ் அவுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து உங்களுடைய சஜஷன் என்னவா இருக்கும்? எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு உள்ள வந்தவங்களுக்கு 2026 கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரீசெண்ட் இயர் பாஸ் அவுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களுடைய பர்சனல் சஜஷன் என்னவா இருக்கும்? எல்லாருக்குமே ஒரே சஜஷன் தான், பொறுமை. பொறுமைதான் வேணும். அந்த பொறுமை இல்ல. எனக்கே நிறைய டைம் இல்ல. நானே அந்த பொறுமையை நிறைய டைம் இழந்திருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா படிச்சது வந்து என்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அது நமக்கு கை கொடுக்கும். இப்ப நான் வந்து ஏஏ ஜாயின் பண்ணும்போது நான் எம்இ படிச்சேன். பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏஐயா அது உள்ள போகும்போது எம்இயோ இல்ல நான் பிஹெச்டி பண்ணணும்ன்ற ஆசையோ எனக்கு அப்ப வந்து எதுவுமே ஆகல. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிடைக்கும்ன்ற தாட் கூட எனக்கு அப்ப இல்லை. ஏன்னா ரிசல்ட் வரல அதனால. ஆனா இப்ப நான் எதிர்பார்க்கவே எம்இ படிச்சதா போக இவ்வளவுதான். ஏன்னா ஏஐல வந்து எம்இக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கிடையாது. எதுவுமே கிடையாது அங்க. நம்ம ஹையர் ஸ்டடிஸ் நம்ம எதுவுமே பண்ணாலையும் அதோட இது கிடையாது. ஆனா இப்ப பாருங்க அந்த எம்இ தான் என்ன வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்குள்ளவே கொண்டு வருது. ஆனா என்ன கேட்டாங்க, ஏன் நீ எம்இ படிக்கிற, குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல இருன்னு சொன்னாங்க. பிஹெச்டியும் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஒரே வார்த்தை தான், நான் படிச்சுட்டே இருக்கேன். படிக்கும்போது எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க, இவ்வளவு நாள் படிச்சுட்டே இருக்கியா, இன்னும் படிச்சுட்டே இருக்கியா, இன்னும் படிச்சுட்டே கண்டிப்பா அந்த படிச்சது என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு திருப்பி கொடுத்துரும். அந்த நம்பிக்கை இருக்கணும். கொஞ்சம் பொறுமை இருக்கணும். நம்ம கரெக்டான வேலை தான் போறோமான்றத ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. பொறுமையா இருக்கணும். நம்ம கரெக்டா தான் படிச்சுட்டு இருக்கோமா, கரெக்டான வேலை தான் போறோமா, நம்ம கண்டிப்பா நம்ம படிக்கிறது சக்சஸ் ஆகும். ஃபெயில் ஆகும்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா அது என்னைக்கோ ஒரு நாள் சக்சஸ் தான். அந்த என்னைக்கோ ஒரு நாள் என்னைக்குன்றதுதான் எல்லாருக்குமே கேள்வி. பொறுமையா இருக்கு. அந்த பொறுமைங்கிறது வந்து அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமா ஒரு அட்டம் எழுதுறாங்க, ஒரு 3-4 மாசம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு அட்டம் பண்றாங்க, கிடைக்கணும்னா விரக்தி ஆயிட்டு டக்குன்னு குரூப் 4 எக்ஸாம் போயிடுறாங்க. உங்களுக்கே தெரியும் குரூப் 4ல எவ்வளவு பெரிய காம்படிஷன் இருக்குன்னு. அங்க போயிட்டு இன்னும் விரக்தி ஆயிடுறாங்க. ஏன்னா அங்க தமிழ் படிக்கணும். அங்க போயிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி இங்க படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு குரூப் 4 போயிருவாங்க. அங்க போயிட்டு மொத்தத்திலேயே அவங்க கோப்பை விட்டு மறுபடியும் வருவாங்க. எப்படின்னா 2022 ஒருத்தர் படிச்சாரு. அவர் பாதியிலே போயிட்டாரு.
திருப்பி 2024 வந்தாரு. வந்துட்டு நான் படிக்க போறேன்னு வந்தாரு. அப்புறம் மொத்தமா விரக்தி ஆயிட்டு அப்படியே போயிட்டாரு. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் ஜேர்னில. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா பொறுமைங்கிறது. அது டெஃபினெட்லி இப்ப ரீசென்ட் இயர் பாஸ்ட் அவுட்ஸ் ரொம்ப முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது. ஆமா. ஓல்டான பழைய ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஓகே. அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. இப்ப புதுசா உள்ள வந்தவங்களுக்கு என்னன்னா, டக்கு டக்குன்னு நடக்கும்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு நடக்காது. டக்குன்னு எதுவுமே நடக்காது. பிஏ 4 வருஷம் தான் உட்காந்து படிக்கணும். 3 வருஷத்துக்கு குடுங்கன்னா யாரும் குடுக்க மாட்டாங்க. டக்குன்னுலாம் நடக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. பொறுமையா இருக்கணும். எல்லாமே டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். ஓகே. இந்த பிரிப்பரேஷன் ஜேர்னில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு வரட்டும். வெயிட் பண்ணுங்க. அது வேற. ரைட்டு. எடிட்டிங் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஐயா! ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓகே. இந்த பிரிப்பரேஷன் ஜேர்னி இருக்குல்ல. உங்களோட இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிரிப்பரேஷன் ஜேர்னில ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னில வந்துட்டு, நீங்க ஃபேஸ் பண்ண ஆப்ஸ்டக்கிள்ஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க என்ன மாரி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சதும் வந்து எனக்கு பையன் பொறந்துட்டான். ஸோ அதனால வந்து நான் 1 இயர் கேப். எனக்கு டிப்ளமோ படிக்கும்போது வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்சியில் படிக்கணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். பட் அந்த 1 இயர் கேப்னால அந்த 0.5 0.1 மார்க்னால எனக்கு பிஎஸ்சியில் சீட் கிடைக்கல. ஆனால் சிஐடியில் எனக்கு சீட் கிடைச்சது. ஆனால் வந்து பையன் இருக்கான், பையனை விட்டுட்டு போய் இப்படி கோயம்புத்தூர்ல தனியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊர்ல சரி பர்கூர்லேயே படிக்கலாம்னு சொல்லிட்டு பர்கூர்ல எடுத்தேன். பர்கூர்ல 3 வருஷம் படிச்சேன். பையனுக்கு வந்து நான் லேட்டரல் என்ட்ரினால செகண்ட் இயர் போகும்போது பையனுக்கு 3-4 மாசம் தான். ஸோ குழந்தைய வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜுக்கே போக முடியாது. என்னால முடியவே முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பையனை வச்சுட்டு எல்லாம் சமாளிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பக்கமே பஸ்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் அழுவேன். நான் இனிமே காலேஜுக்கு போலாம், படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மீறி அந்த ஒரு செமஸ்டர் போனதுமே அது தெரியல. பழக்கம் ஆயிடுச்சு, ரொட்டீன் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு படிக்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த 3 வருஷம் ஓடிடுச்சு. சரி எம்இ படிக்கும் போது என்னன்னா, எம்இ படிக்கும் போது நம்ம வந்து அப்பவே ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிடணும், ஏதாச்சும் ஒரு இது ரிசர்ச்ல போயிடணும்னு சொல்லிட்டு எம்இ அனாலிசிஸ்ல ஜாயின் பண்ணதுமே எனக்கான வே எல்லாம் நானே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கோச்சிங் கிளாஸ் போகணும், ப்ராஜெக்ட் இந்த சைட் பண்ணணும், எம்இ படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்பயும் எம்இ வந்து ஒரு செமஸ்டருக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டேன் திருப்பி. எம்இ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. அதுலயும் வந்து விடவும் வருவேன். 1 வீக் என்னென்ன யோசிப்பேன்னா, நம்ம குழந்தை தான் முக்கியம், நம்ம படிக்க வேணாம், எம்இ டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைப்பேன். அப்புறம் ஒரு வாரத்துல அப்படியே உடம்பு ஸ்டடி ஆகும். ரெடி ஆனதும் அதான் உடம்பு ரெடி ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் காலேஜுக்கு. சிஜி போயிடுவேன். ஹாஸ்டல்ல தான் தங்கிடுவேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. போய் படிக்கலாம் அப்படின்னு போயிடுவேன். இப்படியே தான் போச்சு. ஆனா படிப்பையும் விட்டு கொடுக்க முடியாது, ஃபேமிலியும் விட்டு கொடுக்க முடியாது. நமக்கு ரெண்டுமே முக்கியம். ஸோ எம்இ முடிச்சுட்டு கொரோனால எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம படிச்சிட்டோம், கோச்சிங் முடிச்சிட்டோம், வேலைக்கு போகலன்னு. சுத்தி ஃபேமிலிலே நிறைய பிரச்சனை வரும். எப்ப பார் படிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுல சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா 2 குழந்தைங்களாம் எங்க அம்மா பாட்டி என் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்துதான் பாத்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் படிக்க முடிஞ்சு. அப்பயும் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். இன்ட்ரெஸ்டா ஒரு சம்மு போடுவோம், அப்பதான் ஏதாச்சும் ஒரு வேலை வரும். பாதியில இப்படி தூக்கி பேனாவை தூக்கி இப்படி போட்டு அப்படியே எழுந்து போக வேண்டியதா இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. ஃபெயிலியர் ஆகும். ஒரு வாரம் 2-3 நாள் அப்படியே அலைவோம். அப்படியே பித்து பிடிச்ச ஐயோ போச்சேன்னு இருப்போம். ஆனா 3 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கை புக்கு தேவை போகும். அந்த புக் எடுத்து படிச்சாதான் நமக்கு ரிலாக்ஸே ஆகும். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப டல்லா இருந்தா கூட அந்த புக் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 2 சம் சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், அது எனர்ஜெட்டிக் ஆயிடும் திருப்பி. இப்படிதான் நிறைய உடம்பு சரியில்லாம போகும், ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா இந்த பர்த்டே கல்யாணம் இதுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல படிச்சுட்டே தான் இருப்பேன். பசங்க கூட இருப்பேன், படிப்பேன், வீட்டு வேலை செய்வேன், படிப்பேன், பசங்க கூட இருப்பேன், வீட்டு வேலை செய்வேன். இப்படிதான் போகும். குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதும் கஷ்டம்தான், கல்யாணம் ஆயிட்டு படிக்கிறதும் கஷ்டம்தான். பட் ஆனா மேனேஜ் பண்ணணும். ஆனா என்னன்னா கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி லேடிஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு வந்து அன்மேரிடா பேச்சுலரா படிக்கிறாங்க பாருங்க லேடிஸ், அவங்கள விட பொட்டென்ஷியல், எனர்ஜி, ஒரு வேகம், அந்த பொறுமை எல்லாமே அதிகமா இருக்கும். 2 பேரும் கம்பேர் பண்ண யார் ஈஸியா சக்சஸ் ஆகும்னா கண்டிப்பா மேரிடு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான் சக்சஸ். இப்போ நம்ம சும்மா ஓடுறதுக்கும் நம்மள ஒரு விஷயம் வந்து பிறந்ததுன்னா ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ஃபோர்ஸ் பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு. நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நிறைய ஃபீமேல் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எல்லாருமே காமனா வந்துட்டு என்ன ஒரு ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா, நான் நல்ல அம்மாவா இல்லாம இருந்துருவணும், நான் நல்ல ஒரு மருமகளா இல்லாம இருந்துருவணும், நான் நல்ல ஒரு மனைவியா இல்லாம இருந்துருவணுங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங். அது வந்து ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வருது. அது கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும்.
அப்பதான் நம்மளால அது முடியும். எனக்கும் தான் தோணும். இப்ப நான் நல்ல விஷயம் ஆனா இருக்கிற டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவங்க கூட. இப்ப எனக்கு என்ன தோணும்னா, நான் இன்ஜினியரிங் அந்த எக்ஸாம் எல்லாம் இப்ப மார்க்ல மிஸ் ஆனதுல, இப்ப நாம இதை விட்டுட்டோம்னா இப்ப ஸ்டடியை நம்ம விட்டுட்டோம்னா, சரி நம்ம வேலைக்கு போவேனா, நம்ம வீட்டுல பசங்க இருக்குமா, அப்ப பசங்க என்ன நினைப்பாங்க, அம்மாக்கு வரல, அம்மாக்கு முடியல, அதான் நிறுத்திட்டாங்கன்னு நினைப்பாங்க. என் பையன்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க பார்த்து, நீ வேலைக்கு போமா, நீ வீட்டுல இருக்காத, நீ வேலைக்கு போ, ஏய் உங்களை விட்டு எல்லாம் போக கஷ்டமா இருக்குன்னா இல்ல நீ போ. ஏன்னா அவங்க மனசுல அவங்க இதுதான் பதியும். இப்ப என்னன்னா, நான் அந்த நார்த் சென்னை தார்மல் பவர் பிளான்ட்ல வேலை செய்யும்போது பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் போக முடியும். அப்ப பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் காமிச்சேன், இந்த மாதிரி பாய்லர் இதுதான், கூலிங் டவர் இதுதான், அம்மா இங்கதான் வேலை செய்யறான்னு போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். இப்ப வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு தெரியுமா எங்க அம்மா கூலிங் டவர் பக்கம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நல்ல அம்மான்லாம் எல்லா அம்மாவும் நல்ல அம்மா தான், அதுல ஒன்றும் இதுவே இல்லை. இல்ல மேம், அவங்களுக்கும் புரியும். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல போயிட்டு எங்க அம்மா வந்து ஒரு ஏஐயா இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய உம் விஷயம். அதுவும் இல்லாம அவங்களுடைய ஃபியூச்சருமே வந்து இனிமே பெட்டரா இருக்கும். அவங்களோட ஒரு உம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. இல்ல ஜாபுக்கு போனால்தான் கிடையாது, நீங்க சொன்னதுதான். அம்மால என்ன நல்ல அம்மா உம் கெட்ட அம்மா, அம்மானாலே அவங்க நல்லவங்க தானே. ஆமா. இல்ல வீட்லயுமே தான். இப்ப நான் வீட்லயே இருந்தேன் இத்தனை வருஷமா. அவங்களுக்கானது வந்து நான் பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் முடிச்சு பண்ணுவேன்ல. அதையும் அவங்க போய் சொல்லுவாங்க, எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? அதுவுமே நல்ல அம்மா தான். இதுவுமே நல்ல அம்மா தான். அதுவுமே நல்ல அம்மா தான். நான் என்ன சொல்றேன்னா, சொசைட்டி வந்து நம்மள அப்படி பார்க்கும். ஒரு பார்வைய வந்து குடுக்குது. உம் நான் மோஸ்ட்லி பார்க்குற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட பொதுவா சொல்ற விஷயம் இதுதான். அந்த ஃபீலிங் வந்து பெண்களுக்கே இயற்கையாவே வருது. அது அது வரக்கூடாது. ஆஹ் அது வர விடக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாருமே கை கோர்க்கணும். ஸோ இப்ப அடுத்த கேள்வி அதுதான். இல்ல. ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. எஸ்பெஷலி இந்த ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா மேரிட் அண்ட் அன்மேரிட் அவங்க வந்து, ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ ரீசெண்டா நானே சொல்றேனே, 4, 5 பேர் பக்கமா வந்துட்டு குவிட் பண்ணிட்டாங்க டிப்ரெஷன. அவங்க வந்து ஏன் குவிட் பண்ணாங்கன்னு பார்த்தா நெறைய காரணங்கள் இருக்கு. ஒருத்தவங்களோட அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. இந்த ஃப்ளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நோட்டும் அப்படியே போயிருச்சு அதுல. ஆக்சுவலா அந்த நோட்ட வந்து காப்பாத்திருக்கலாம். அவங்களுடைய புக்ஸ காப்பாத்திருக்கலாம். அவங்க வீட்ல உள்ளவங்க வந்து அத வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. அவங்க குழந்தையோட இது எல்லாத்தையும் எடுத்தாங்க. புக்ஸ் எல்லாம் நோட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய நோட்ட வந்து எடுக்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வேஸ்ட் பண்றாங்க. டைம் வேஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடிய ஃபேமிலி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்கு. இருக்கு இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நான் ஃபோன்ல பேசும்போது அவங்க அழுதுட்டே சொல்றாங்க. இனிமே நான் என்னன்னு, ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க நோட்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. அவங்க என்னுடைய கிளாஸஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பெரிய பிரிப்பரேஷன் அது. அது எல்லாமே ஃப்ளட்ல போயிருச்சு. திரும்ப வந்து அவங்க மறுபடியும் படிச்சு எப்ப நோட்ஸ் எடுத்து எனக்கு அதை கேட்கும்போதே என்ன நான் ஆன்சர் பண்றது அவங்களுக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய இந்த ஜேர்னி இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, சப்போர்ட்டிவான ஃபேமிலி நீங்க இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு நிறைய பேர் போராடுறாங்க. நான் ரிசானா மேம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பெண்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாம வந்துட்டு போர்வை மூடிட்டு உட்கார்ந்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ப்ரிப்பரேஷன் பண்றது இதுங்கிறது. உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க மேம், எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபீமேல் தான் இது மெயினா. கண்டிப்பா யாராலையும் வந்து படிக்கணும்னு நினைச்சு நம்ம புக் எடுத்துட்டு ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை கீழே வைக்க முடியாது. வேணாம் போதும்னு யாருமே, இப்ப நீங்க ட்வீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, அது வந்து சும்மா பேச்சுக்குதான். உள்ளுக்குள்ள அவங்க கண்டிப்பா விட்டு கொடுக்குற அந்த எண்ணமே இருக்காது. நிறைய சுச்சுவேஷன் ஒரு போதுண்டா சாமி, இந்த புக்கும் வேணாம் படிப்பும் வேணாம்னு கண்டிப்பா தோணும். அதுக்கு அதுக்கு வழியே இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம தான் வந்து மேனேஜ் பண்ணணும். அது ஒரு நாளோ 2 நாளோ இருக்கும். ஆனா அதை கண்டினியூ பண்ண விடாம நம்மள நாமே வந்து இது சரி இப்ப வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு வீட்ல, அதனால அவங்க படிக்க முடியல அப்படின்னா போயிட்டு அந்த ப்ராப்ளம பாருங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அந்த ப்ராப்ளம பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு சால்வ் பண்ணிட்டு, அதான் நான் முடிச்சிட்டேன்ல இனிமே நான் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டேதான் இருக்கும். நாம தான் அதை ஃப்ரீ பண்ணிக்கணும். இல்ல கத்தி சண்டை போட முடியுமா, சண்டை போட்டு அடுத்த வேலையை படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதை விட்டு கொடுக்க முடியாது. ஒண்ணு நம்ம அந்த புக்கை தொடாம இருக்கணும். தொட்டுட்டோம் அப்படின்னா அதை விட்டு கொடுக்கவும் முடியாது. ஒரு நாள்ல ஒரு நாள் அது கண்டிப்பா பிடிவா. ஆமா, விட முடியாது. யாராலுமே இப்ப நம்ம ட்வீட் பண்ணிட்ட சார் என்னால படிக்க முடியலன்னு சொல்றவங்க சும்மா பேச்சுக்காக தான் சொல்றாங்க. இல்ல உடனே வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்து இல்லம்மா நான் குழந்தைய பாத்துக்கிறேன் நீ படி அப்படின்னா அவங்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கும். சேர்க்கலன்னா அது ஒரு இதாயிடும் உங்களுக்கு. அப்புறம் உண்மையா அவங்களால சிரிக்கவும் முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது, உண்மையாவே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதான் எந்த ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளம் போயிட்டு 2 நாள் தானே வேஸ்ட் ஆக போகுது படிக்கிறதுல இருந்து, போயிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு வந்து படிங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த மேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 6 to 7 months முன்னாடி பேசினாங்க.
இப்ப ரீசெண்டா கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொன்ன அதேதான். ஆக்சுவலா அது மேல், ஃபீமேல்னு கிடையாது. யாரா இருந்தாலுமே ப்ரிப்பரேஷன் சொல்லி உள்ள யாரா போயாச்சுன்னா இருந்தாலும் முடியவே முடியாது. பின்னாடி போகவே முடியாது. கிளியர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றது அதுதான். தைரியமா இருங்க. கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால, அது வந்து கம்ப்ளீட்லி மிஸ் கிடையாது. ஓகே மேம். உங்களுடைய சக்சஸ் பத்தி நீங்க ஏன்னா சொன்னீங்க. உங்க ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லுங்க. ஏன்னா அது வந்து மத்தவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ நான் அருண் சார் இன்டராக்ட் பண்ணும்போது வந்து அவர் சொன்ன வார்த்தை அதுதான். எனக்கு அதுல வந்து ஒரு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்களா டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல 10 மார்க் போச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அத வந்து அக்செப்டே பண்ண மாட்றாங்க. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணா எப்படி சக்சஸ் ஆஹ் பண்ண முடியும்? இல்ல ஃபர்ஸ்டே வந்து கேட்ல வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வந்து கேட்ல வந்து எனக்கு 4 மார்க் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் ஆனா வந்து அப்படியே பாரு ரிஜிஸ்டர் கேட்டுக்கு படிக்கிறாங்க அப்படிலாம் காலேஜ்ல சொல்லுவாங்க. புக் எடுத்துட்டு என்ன டவுட் கேட்கறது படிக்கிறது அப்படியே கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண 4 மார்க் வந்தது. என்னடா இது இவ்வளவு நாள் படிச்சு 4 மார்க் தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஆனாலையும் சரி இதுக்கு விசாரணை என்ன டான்செட் இருக்கு, டான்செட் எழுதுவோம்னு சொல்லிட்டு டான்செட்ல எழுதினேன். ஆனா டான்செட்ல கிளியர் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா நம்ம அந்த லெவலுக்கு தான் படிச்சிருக்கோம், நம்ம கேட் லெவல் படிக்கல, அதனால நம்ம பாஸ் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ டான்செட் பாஸ் பண்ணிட்டோம்னா அதுவும் பெரிய விஷயம் தானே. இத்தனை பேர் வந்திருக்காங்க, பாரத்ராணிக் சிஜில நமக்கு சீட் கிடைச்சிருக்குல்ல, அப்போ நம்ம வந்து ஒர்த்து தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் வந்தேன். இப்போ எம்இ படிக்கும் போது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எம்இல வந்து இப்போ இன்டர்னல் வைப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து நான் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் பிரைஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் வைக்கிறாங்க. இன்டர்னல்ல இந்த 9 மார்க் தான். ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல 9 மார்க், 35க்கும் 40க்கும் 9 மார்க். என்னடா இது நம்ம நல்லா படிக்கிற பொண்ணு, இத்தனைக்கும் நான் வந்து யூஜில வந்து கோல்டு மெடல் 26th ரேங்க் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல. நமக்கே பவர் எலக்ட்ரானிக்ஸ் வரலையா, 9 மார்க்கா, சரி விடு அப்போ வந்து இங்க இன்னும் படிக்கணும் போல, சிஇசினா நல்லா படிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்னன்னா பிரெக்னென்ட் ஆனதும் நான் காலேஜுக்கு வந்து என்னால கண்டினியூஸா வர முடியல, அந்த ஹாஸ்பிட்டல் இதனால என்னால படிக்க முடியல. நிஜமா எங்க வீட்டுல இருக்கவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு எம்ஏ படிக்காத அப்படின்னாங்க. என்னால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. டிஸ்கண்டினியூன்ற வார்த்தை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு எக்ஸாம் டைம்ல கனவு வரும் பாத்தீங்களா, நம்ம அந்த எக்ஸாம் போகாத மாதிரி வரும், லேட் ஆகிற மாதிரி ஆமா. வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. நான் நிஜமாவே ஒரு எக்ஸாம்க்கு வந்து நைட்டு 12 ஓ கிளாக் பக்கம் எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் வாமிட் வந்துச்சுன்னா எனக்கு கண்டினியூஸா 4 days வரும் ஸ்டாப் ஆகாம. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் எனக்கு ஸ்டாப் ஆகும். 12 ஓ கிளாக் வாமிட் வந்துச்சு. ரிலேட்டிவ் கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். வந்து என்ன 12 ஓ கிளாக் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். நான் தெளிவா அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சொல்றேன், காலைல 9:30க்கு எக்ஸாம், வாமிட்டே வந்தாலும் பரவாயில்ல, சாக்லேட் லெமன் ஏதாச்சும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிடுறேன், 3 hours எழுதிடுவேன், 4 நாள் லீவு, எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு கூட்டு போய் விட்டுருங்க. அவங்க வந்து ட்ரிப்ஸ் போட்டு மயக்க தெரிஞ்சு டைம் எவ்வளோன்னு கேட்குறேன், 10:30 காலையில. அவ்வளவுதான், எக்ஸாமுக்கே போக முடியல. அதனால என்னன்னா நான் காலேஜுக்கு ஒழுங்கா வரமாட்டேன், அட்டண்டன்ஸ் இருக்காது. நான் வந்து அந்த என்ன சொல்றது, வருவாங்க போவாங்க, நான் இருக்கிறதே தெரியாது அங்க ஸ்டாஃபுங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா கண்டினியூஸா காலேஜ் வரவங்க எல்லாம் அரியர் வச்சாங்க, கிரேட் கம்மியா வந்துருச்சு, அதெல்லாம் வந்தது. ஆனா நான் 75% எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். எனக்கே அதிசயம், ஏன்னா நம்ம காலேஜுக்கு ஒழுங்கா போல, நம்ம இன்டர்னல் 9 மார்க் எடுத்திருக்கோம், எப்படி பாஸ் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த கெப்பாபிலிட்டி இருக்கு. நம்ம கிளாஸே அட்டன் பண்ணனாலையும் இருக்கிற நோட்ஸ், ஆனா கிளாஸ் அட்டன் பண்ற கிளாஸ் எல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணிடுவேன். அந்த 75% அதெல்லாம் யார்கிட்டயும் போய் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். அந்த 75% கரெக்டா வர அளவுக்கு அட்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ 75% பரவாயில்ல, நம்ம இவ்வளவு எடுத்துருக்கோம்னு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடணும். கொரோனா வந்தப்போ வந்து ரொம்ப டிப்ரெஷன், ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம், எந்த வேலையும் இல்லை அப்படின்னும் போது ஒன்றும் முடியல. 2 வருஷம் நான் கெஸ்ட் லெக்சரரா இருந்தேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தர்மபுரியில. அதுக்கப்புறம் வீட்டுல பசங்களை பாத்துக்க முடியல, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால இருந்துட்டேன். அது கரெக்டான ரீசன் தான், பசங்களை பாத்துக்கணும், காலைல போனா இது வரணும். அதுவும் அக்செப்ட் பண்ண கஷ்டமா தான் இருந்துச்சு, நமக்கு பிடிச்ச வேலை நம்மளால பார்க்க முடியலன்றது. அதுவும் அக்செப்ட் பண்ண. சோ நமக்கு அடுத்து எதோ இருக்கும். அப்ப எங்க வீட்டுக்கார் சொன்னாரு, நீ ஏன் இந்த வேலைக்கு போற, நீ படிச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு போ அப்படின்றன. அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். சரி வீட்டுல இருக்கிறத வந்து நம்ம பசங்க காலைல 10 மணிக்கு போனா ஈவினிங் 4 மணிக்கு தான் வருவாங்க. சோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கலாம், அப்போ உட்காந்து நம்ம படிப்போம். சோ எல்லாத்துலயுமே ஒரு கெட்டது இருந்தா அதுல ஒரு நல்லது இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியதுதான். கம்பைன் இன்ஜினியரிங்லாம் 1.5 மார்க் போனது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது, நம்ம நல்லா பண்ணோம், நல்ல எக்ஸாம் எழுதணும், இப்படி மிஸ் ஆயிடுச்சு. டிஆர்பியும் அப்படிதான், என்னால ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, எக்ஸப்டே பண்ணல, ஏன்னா டிஆர்பினா செலக்ட் ஆயிடும் அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தேன். ஸோ அதுவும் கிடைக்கல. அந்த 2 எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆனதுதான். அடுத்த எக்ஸாம் நான் ரிசல்ட் வரும்போது ஆசிலேஷனே இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம பார்டர்ல வந்துருவோமா, கட் ஆஃப்ல வந்துருவோமா, இந்த கட் ஆஃப் வந்துருவோமா, அந்த கட் ஆஃப்ல வந்துருவோமா அப்படின்ற தாட் வந்து இருக்கவே கூடாது. நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும்ன்ற மார்க்கை தான் நம்ம எடுக்கணும்.
டாப்ல தான் வரணும் அப்படின்றதுக்காக திருப்பி திருப்பி ரிட்டர்ன் அதை வந்து நினைச்சிட்டே இருக்கணும், அப்பப்போ நினைச்சிட்டே இருக்கணும். அது ஆஸ்பிரேஷன், அது ஐயோ கிடைக்குமா கிடைக்காதான்ற டென்ஷன் இருக்கவே கூடாது. நம்ம மார்க் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும், அந்த இதுதான். யார் என்ன சொன்னாலும் இன்னும் கவலைப்படுற ரிசல்ட் வரும்போது எனக்கு அந்த ரேங்க்லாம் வரும்ல, நம்ம நான் இன்டர்வியூல அப்படித்தானே வந்தது, மார்க் என்ன நம்மளோட ரேங்க் என்னன்னு வரும். ஸோ நான் முன்னாடியே எது எவ்வளவு வேகன்சி இருக்கு 4 டிபார்ட்மெண்ட்டும் எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டா 4. இப்போ நான் யோசிக்கவே தேவையில்ல, நான் தான் ஆப்ஷன் கொடுக்கணும் அந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போறேன் நான் தான். அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 2 எக்ஸாம் நான் ஃபெயிலியர் ஆயிட்டோம், பார்டர் கூட வரல, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த இந்த எக்ஸாம்ல டைம்ல என்ன வந்து நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க பிடபிலிட்டி எடுக்கலாமா இல்லை டிஎன்இபி எடுக்கலாமான்னு. நான் நவீன் சார் நம்பர் எடுத்துன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட பேசிட்டு அவர்கிட்ட செலவு சட்டை நீங்க பேசுனீங்க ஞாபகம் இல்லை, நவீன் சார் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க யோசிங்க, உங்க கையில ஆப்ஷன் கேட்டேன். ஆமா, என் கையில ஆப்ஷன் இருந்துச்சு, நான் இது எடுக்கலாம்னு எல்லாருக்கிட்ட நவீன் சார் கிட்ட நான் பேசினேன், வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டும் பண்ணேன். ஆனா அவர் தான் நவீன் சார் எனக்கு தெரியாது. பிளான்ட்லயே போயிட்டு 1 மாசம் 1.5 மாசம் பக்கம் ஒன்னாதான் வேலை செஞ்சோம். சிசிஆர்ல உட்காந்துட்டு இருப்பாரு, போய் பேசுவோம். ஆனா அவர் தான் நவீனு எனக்கு தெரியாது. நீங்க அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, ஆனா அதை ஃபுல்லா கூட பாக்கல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் ஷார்ட்ஸ்ல பார்க்கும் போதுதான் நவீனன் வந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் போய் நேர்ல பேசினேன். சார் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். அப்படியா பேசினப்புறம் ஆமா மேம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவருதான் அந்த நவீன் சொல்லிட்டு. எல்லாருக்கிட்டுமே ஆப்ஷன் கேட்டேன், எல்லாருமே இபி பிஓ 2மே ஓகே தான். நான் போய் கவுன்சிலிங்ல போகும்போது எனக்கு 4 டிபார்ட்மெண்ட்லுமே இருந்தது, ஹவுசிங் போர்ட்லயும் இருந்தது, இந்த ரிலீஜியஸ்லும் இருந்தது. ஆனா நான் இப்படிதான் சரி எடுத்தேன். அதான் நமக்கு கிடைக்கும் அந்த ஆசிலேஷன் இல்லாம நம்ம ஒரு ரேங்க் எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கும் அந்த சாய்ஸ், வேற யார்கிட்டயும் நம்ம அந்த சாய்ஸ் விட தேவையில்ல. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எம்டபிள்யூஎஸ் ஏஐ எக்ஸாம்ஸ் நீங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ கூட ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தீங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல, ரொம்ப விரக்தியா எல்லாம் கூட பேசியிருந்தீங்க. ஆமா, இல்ல உண்மையிலே தாண்டி அதுல ரொம்ப கம்மி. முனிசிபாலிட்டில எல்லாம் மார்க் நான் அவ்வளவு எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப கம்மியா வந்துச்சு, ரொம்ப ரேங்க் கம்மி. அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ சரி வரும் நமக்கு டிஎன்பிசி இருக்குல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். அப்படியே அது வரலனாலையும் இல்ல, நான் அந்த எக்ஸாம் எழுதும் போதும் இதெல்லாம் நமக்கு வரலனாலே அடுத்த வருஷம் டிஎன்பிசிக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகணும்ன்ற தாட் தான் இருந்துச்சு. வந்துரும் நம்பிக்கை இருந்துச்சு, இல்லனாலும் இப்ப இந்த டிஎன்பிசி எழுதிடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நகராட்சி ஃபெயிலியரா இருந்தாலும் டிஎன்எம்என்பிசி ஏஐ ஃபெயிலியரா இருந்தாலும் டிஎன்பிசி கம்பெனி சர்வீஸ் பாருங்க, அதை கிராக் பண்ணிருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நான் சீரியஸாவே சொல்றேன், அதெல்லாம் வந்து அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் கிடையாது. அது அவ்வளவு பெரிய பிளேஸ் அது. சோ உங்களுக்கு பாருங்க, அது அது கிடைக்கலனாலும் அதுக்கப்புறம் பாருங்க, போன இயர் 2025 உங்களுக்கு பெஸ்ட் இயரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸாம்லயும் சரி, ரிசல்ட்லயும் சரி, ஜாப்லயும் சரி 25ல எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் எனக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஐ ஹோப் இந்த ப்ரிப்பரேஷன் சரி இந்த இன்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னாலும் சரி, இல்ல நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல ஓரளவுக்கு படிச்சிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல நீங்க எக்ஸாம்ஸை கிராக் பண்ற அளவுக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னாலும் சரி, டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம் வந்து வேற லெவலா லெக்சர் எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஒரு ப்ரொஃபஸரா நீங்க வந்துட்டு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட எஃபெக்ட், என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய போயிடக்கூடாது. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட நீங்க எக்ஸாம் என்ன, அடுத்த எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற வரைக்கும் நான் சொல்லிடுவேன். ஆனா வந்து அது கேட்டுக்கிறதும் கேட்காததும் அவங்களோட கையில தான் இருக்கு. ஆனா சொல்றதா சொல்லிடுவேன், அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிடுவோம். இப்ப என்ன வந்து நீங்க எப்படி அனாலிசிஸ்ல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 23ல இருந்து ஆரம்பிப்பேன் என் கதைய, இந்த நல்லா பண்ண நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா கேட்கறதும் கேட்காததும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்லயுமே சரி, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், அதுவே ஒரு பெரிய டிசாஸ்டரா போயிடுச்சு. ஃபியூச்சர்ல வேற யாராவது எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனான யாராவது ஒருத்தங்க வந்துட்டு, ஏன்னா அவங்களை ஒருத்தங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ண சொன்னா அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு போல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. இனிமே வரக்கூடிய காலங்களில் வந்து அதை நான் அவாய்ட் பண்றேன். நான் வந்து இவர்கிட்டயுமே பேசியிருக்கேன், கார்கே சார்ட்டையுமே பேசியிருக்கேன், அவன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் பிஹெச்டியும் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு இப்போ ப்ரொஃபசர் விஜயஸ்ரீ மேமா இருக்கீங்க, நீங்க டாக்டர் விஜயஸ்ரீ மேமா வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பி மேம். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு, மன நிறைவா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரொம்ப டீட்டெயில்டா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்துட்டு முழுசா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய
எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல மேம் ஏதாவது கூகுள் மீட் மாதிரி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணா நீங்க கண்டிப்பா அவைலபிளா இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.